லைட்டும் போடல ஆத்தே வா கொஞ்சம் பின்னால் அப்படி அப்புறம் பின்னால் அங்கே வர ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம் நானே வந்து மாட்டிக்கிட்டனே அம்மா நடுச்சாமத்தில் வந்து பாருங்க வந்து இந்த ஒரு சிச்சுவேஷனில் இப்படித்தான் இருக்குது இப்போ எங்களோட வீட்டு நிலவரம். நேற்று ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடி அம்மா, கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. ஏதோ ஏய் ஏய் ஏதோ குழம்பு அது மற்றவங்களுக்குள்ள நடிச்சான், நமக்கெட்ட நடிச்சான். எதுக்கு முடிவெடுப்போம் பா, நீ விடிய போடுமா சேச்சி ஈஸ்வர் கதை ஆகிட்டிருக்கியாப்பா. குருவி எத்திரமே நான் கிடக்கு இந்த டைமில் டக்குனா கலவன் சொல்கிறேன். ஓ பரமசிவா, நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? விளம்பிச்சு எப்படி அது வந்து 2 மணிக்கு பிறகு அப்படியே மூளையில என்ன விளையாட்டு இருந்து சாமத்து வழியா. ஐயோ என்ன சோதனை எல்லாம். அண்ணே எப்படி சாயா சாயா டீ அப்படி ஊடுனா புரிஞ்சு கேட்போம் முழங்கோ. அடடா டீ ஊத்துற வந்த டிசைனை காட்டணுமா, நான் வீடியோ எடுப்பேன். என்ன ஒன்று அனைவருக்கும் வணக்கம், நான் கவிதாஸ். ஓகே, இப்போ என்னடா ஒரு நடிச்சாமத்தில், அதாவது இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுமென்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொன்னால் நான் ஸ்டாண்டில் ஃபோன் வச்சுருக்கிறேன். அதால் வந்து டைம் அப்படின்னு கேமரா எடுக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை, நான் வந்து தனியாக தான் ஸ்டாண்டில் வச்சு காய்ச்சிட்ருக்கிறேன். டைம் வந்து சரியாக இப்போ 1:24. அதாவது இந்த டைமில் நான் வந்து தனியாக இருந்து இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களே யோசிப்பீங்க, இது என்னடாப்பா நடக்குது, ஒன்றுமே புரியலை, என்ன செய்கிறானுங்கன்னு சொல்லி ஒரு யோசனை ஒன்று வரும். அப்போது வந்து நான் உள்ளே சும்மா படுத்துட்டு இருந்தேன்னா எனக்கு வந்து தூக்கமே வர இல்லை. அப்போ என்னடாப்பா செய்கிற, தூக்கம் வருதுலன்னு சொல்லிட்டு படுத்து பார்த்தோம், தூக்கமே வரையில்லை. அப்போ நான் இப்போ இந்த வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன், நான் அண்ணா போட்ட எஸ்கே விலாக் வீடியோ பார்த்துட்டு இருந்து ஒரு பிளான் ஒன்று வந்துச்சு. அன்றைய தினம் வந்து பார்த்துருப்பீங்க, நான் முதலாவது டைம் ஃபஸ்ட் டைம் வந்து நான் சாமான் பண்ண போகும்போது அதில் நிறைய சாமான் பண்ணிட்டு வந்தாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டீ போடுறதுக்குரிய சாமான், அதாவது அங்கர் வண்ணனாங்க, அதே மாதிரி தேயிலை வண்ணனாங்க, சீனி வண்ணனாங்க, அது வந்து இன்னுமே யூஸ் பண்ணதே இல்லை. அப்போது வந்து நான் யோசித்தேன், இந்த டைமில் வந்து லைட்டாக ஒரு பசி ஒன்று வர மாதிரி ஒரு ஃபீலிங். அப்போ என்ன செஞ்சோம்னு சொன்னால், அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் அந்த ரஸ்க்கு பண்ணினாங்க. அப்போ ஒரு பிளான் போட்டோம், சரி இப்போ ஒரு நைட் டைமில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குன்னு தானே. இப்போ என்னென்னு சொன்னால், நைட் டைமில் ஒரு டீ ஒன்று போட்டு அக்கினியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆள் தூக்கம். அதான் நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா அவன் தனியாக இருந்து காய்க்கான்னு சொல்லி. அக்கினி வந்து உள்ளே தூங்கிட்டான். அப்போது வந்து என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால், ஆளை அடித்து எழுப்ப போகிறேன். நான் இப்போ உள்ள அடித்து எழுப்பாடி தண்ணியை அடித்து முகத்துக்கு தண்ணியை அடித்து ஆள் ஒழுப்பி எடுத்துட்டு ஆளையும் கூட்டிகிட்டு வந்து டீ ஒன்று போட்டு நைட் டைமில் வந்து நான் குடித்த அப்புறம் குடித்து அந்த ஒரு வீடியோ தான் நீங்கள் எந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறீங்க. யோசிக்கலாம் நீங்கள், என்னடாப்பா அவனுக்கு இந்த வேலை, இந்த சாமத்து வழின்னு சொல்லி. இப்போ என்ன சொல்கிறேன், நாங்கள் 2 பேரும் வீட்டை நிற்கிறோம்னு சொன்னால், இந்த டைமில் வந்து இப்போ நைட் டைம் எங்களோட லைஃப் வந்து அப்படி போகணுன்னு சொன்னால் அப்படித்தான் ஒரு சில இது ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறது இப்படியே இருந்து நாங்கள் தூங்குறதுக்கு அப்படியுமே பயங்கர லேட் ஆகும்.
இன்றைக்கு வந்து அக்கினி ஏதோ 1 மணி 12:45 அது தூங்கிட்டு என்ன விரஜினு தெரியலை. இப்போ என்ன விசேஷம் பார்க்குறோன்னு சொன்னால் இதுதான். இப்போ இந்த ஒரு டீ போட்டு இந்த இரவு டைமில் வந்து நாங்கள் எப்படி அதுகளை வந்து குடித்து ஒரு கலகலப்பாக கொண்டு போகலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறோம். இப்போ வந்து அதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது பெஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது இந்த சாமத்துகள்லேருந்து கழிச்சு சாமப்பேயல் மாதிரி இருந்து வீடியோக்கள் போடுறதுக்கு எங்களுக்கு உண்மையிலே ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு ஒரு என்ன சொல்கிற வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் ஒரு பாட்டொன்று பாடலாம்னு சொல்லி நினைக்கிறேன். அது தனியாக பாடம் ஒரு மாதிரி தானே இருக்குது. அக்கினியும் இருந்தால் பாடுவான். இந்த டைமில் தனியாக இருந்து பாட்டு பாடுற சத்தம் கேட்டாலே வந்து பக்கத்து வீட்டில் யாரும் முழிப்பாக இருந்தால் என்னென்ன நினைக்காங்களோன்னு சொல்லி ஒரு ஒரு எண்ணம் கவலையும் இருக்குது. இருந்தாலும் ஒரு பாட்டு ஒன்று நான் படிச்சுட்டு இப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி அக்கினியில் ஒரு சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சரியோ? இப்போ ஒரு பாட்டுண்டா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தம்பி ஒரு ஆள் வந்து நாங்கள் மெசேஜ் போட்டு இந்த பாட்டு இருக்கா பாடுங்கன்னு சொல்லி. அதாவது வந்து பாடகர் வந்து உன்னி கிருஷ்ணன், இசையமைப்பாளர் வந்து ராஜ்குமார் SAன்னு சொல்லி இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பாடுன்னு சொன்னால் நான் பாடுறேன் பாருங்க. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா, அடி நீதான் என் சந்தோஷம் பூவெல்லாம் உன்பாசம், நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம், உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி, நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏழையடி. பயமாகவும் இருக்குது பாடல் பாடித்திருக்கு. பேயல் வந்தாலும் வருவேன்னு சொன்னால் டைமும் வந்து அப்படி இப்படிமா இருக்குது. நான் தனியாக இருந்து வெளியே இருந்து பாடித்திருக்க தெரியாதான், அதெல்லாம் பார்க்கணும் அடிக்கடி. சரி, அடுத்த லைனா. நெடுங்காலமாய் புலங்காமலே எனக்குள்ளே நேசம் கிடைக்கின்றதே, உன்னை பார்த்ததும் உயிர் தூண்டவே உதடுகள் தாண்டி தெரிக்கின்றதே, தரிசான என் நெஞ்சில் விழுந்தாய விதையாக, நீ அன்பாய் பார்க்கும் பார்வையிலே என் ஜீவன் வாழுதடி, நீ ஆதரவாக தோள் சாய்ந்தால் என் ஆயுள் நீளுமடி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு லைன் ஒன்று வந்து நான் பாடியிருக்கேன். அந்த தம்பி வந்து மெசேஜ் போட்டு அவருக்கு வந்து பிடிச்ச ஒரு பாடலாம்னு சொல்லி என்னை பாட சொல்லியும் வந்து கேட்டிருந்தார் ஃபோனில் வந்து. இப்போ அவங்களுக்காக வந்து இந்த ஒரு பாடலையும் வழங்கி கொண்டு இப்போ நாங்கள் வந்து இப்போ அக்கினியை போய் ஒழுப்போம். ஆள் வந்து நித்திரையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஆளையும் போய் ஒழுப்பிட்டு இப்போ இரவாக வந்து நாங்கள் டீ ஒன்று போட்டு அழகாக வந்து ரஸ்கையும் எடுத்து வச்சு வடிவான முறையில் ஒரு சின்னதாக குட்டியான ஒரு சாப்பாடு, குட்டியான ஒரு வீடியோ, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்க போகுது. ஓகே, லெட்ஸ் கோ, வீடியோக்குள்ளே போவோம். இப்போ வந்து அதுக்கு முதல் வந்து எங்களோட வீட்டு அந்த சிச்சுவேஷன் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன் உங்களுக்கு. நடுச்சாமத்தில் வந்து பாருங்க, வந்து இந்த ஒரு சிச்சுவேஷனில் இப்படி தான் இருக்குது. இப்போ எங்களோட வீட்டு நிலவரம் ஃபுல்லாகவே வந்து ஒரு அமைதியான ஒரு காலநிலை. எல்லாருமே தூங்குகிற டைமில் நாங்கள் வீடியோ செஞ்சிட்ருக்குறோம். அதுதான் எங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கினியை போய் ஒழிப்பிட்டு வடிவாக ஒரு டீ ஒன்று போட்டு குடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், டைம் வந்து 1:30 ஆகுது. இப்போ போனவருக்கா சார்ஜில் எடுத்து போவோம், எதுக்கும் தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோம். சரியோ? இல்லை தண்ணி வேணாம், பாவம் ஒழும்புவான் தானே. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கினி வந்து உள்ளுக்கு தான் தூங்குறான் அன்றைக்கு. அதை பார்ப்போமா சத்தம் ஆள்ற நிலவரம் அப்படி இருக்குண்டுவா. அம்மா படுக்க கும்பம் ஆளுக்கான். நான் படுக்கடாப்பா, நான் தான் படுக்கிறேன். நம்மளமே அன்றைக்கு வேலையாக வந்து டைமுக்கு தூங்கிட்டான் அன்றைக்கு. ஓஹோ, முகத்துக்கு கிட்ட வச்சு பிடிக்கணும் கேமரா. ஏதோ டேய்
ஏதோ உழம்பு 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 ஆ அண்டே பிறந்த நாள் தெரியா ஆ டேய் கண் கூசிடும் உழம்பு உழம்பு ஓ டே பிறந்த நாள் தெரியா கேக் கட் பண்ணுறது ஆ டே 7 ஆ என்ன உழம்பன் உழம்பு என்னண்டா டே நான் நீயும் வந்து படுத்துட்டா ஒரு மனுஷன் யோசிக்கவுண்டா வந்து ஒரு மனுஷன் இப்போ 2 பேரும் தான் இருக்கவன்ட்டு சொல்லும்போது ஒரு மனுஷனோட கலந்து இருந்து அவடத்துல கொஞ்சம் நேரம் காய்ச்சிக்கு இல்லையா காய்ச்சி திருந்து விட்டு கொஞ்சம் வந்து படுப்போன்ட்டு இல்லாமல் தனியாக படுத்தேன்னு சொன்னால் ஒரு மனுஷன் வழியில் இருக்காண்ட ஒரு மனச்சாச்சு இல்லையா இன்றையே நான் புதுனா 12:30 வந்து படுத்தனி களைப்பு சமையல் களைப்பு பிள்ளை சமையல் களைப்பு வந்துட்டு சரி இப்போ என்னையோடையாவது டீ ஒன்று போட்டு குடிப்பேன் ஆ பம்பளா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு வீடியோ ஒன்று செய்வோம் அதான் நான் எடுத்தேன் கண் கூசுதே பிள்ளைக்கு அவளுக்கு மூத்தருக்கு களைத்து வாங்க வளம் அம்மா பா படுக்க கும்பண்டாப்பா ஆளுக்கு வளம் என்ன சித்திரவதை எல்லாம் செய்ய வேண்டிய கிட என்ன சித்திரவதை செய்கிறான்ட்டு பாப்பா என்னடா என்ன செய்கிறான் எடு டீ ஓடுவோம்பா நீ தான் மாப்பிள்ளைக்கிட்ட வேண்டி எடுத்து நீ கடையில் பெரிய விலாசம் வேண்டி எடுத்தா டீ ஓட்டு தருவேன் காலையில் செய்யலாம் அது செய்யலாம்ண்டு ஆ என்ன நினைச்சித்திரி அது மற்றவங்களுக்குள்ள நடிச்சான் நமக்கு என்ன நடிச்சான் நமக்கு என்ன நடிச்சான் அது மற்றவங்களுக்கு தான் நடிச்சான் விளங்கோ வா பேஜ் எத்தவங்க டக்க டீயை குடிச்சிட்டு போயிருவோம்பா ஆ ஒன்றும் பைக்கல இனித்தான் பைக்கணும்பா உழம்புடா வீரியண்டா சரியா வா அம்மையா சித்திரவதை கும்பம் வேணே வீடியோ செய்கிறண்டா அப்படி சாமம் அவளுக்கு இந்த வேலை வா கூட ஆறாக இருந்தாலும் வா ஓடியா டெய்யோ ஸ்பெஷல் டீ ஒன்று குடிக்க நம்ம விளங்கோ மைக்கு இருக்கா அடுத்து குத்த இருக்கா சார்ஜ் போட்டிக்க நாங்கள் ரூமுக்குலையா ரூமுக்கு சார்ஜ் போட்டிக்க குத்திட்டு வா எவ்வளோ சோதனைகள் இன்னும் கிடக்குதா இன்னும் எவ்வளோ ஆ மாபையர்லாம் கிடக்கு நீ தானே கொண்டு வச்ச நீ இந்த மைக் எடுத்து குத்திட்டு வா இருக்கா வழியில் ஹாப்பி மிஸ் பாத்தியா பாட்டு வடிவம்பா வழியிலேருந்து நான் தனியாக இருந்து பாட்டுக்கிட்டலாம்ல படிச்சுட்டு வந்தேன் நான் இப்போ விளங்கு ஃபுல்லாக தட்டுல நினைக்க போகிறாங்க ஐயோ ஜாது தண்ணி என்னம்மா ஹீட்டரில் வைப்போமோ இல்லை ஒரு சட்டியில் வைப்போமோ ஆ என்ன செய்வோம் இல்லைடா நான் பார்த்து என்னன்னு சொன்னா நேற்று அந்த ரஜ்ஜி சரகு எடுத்தோம் அந்த ஏலக்காங்கால இது கருவாப்பட்டை எல்லாம் அப்படியே கிடாக்கு நான் பார்த்து அதை எடுத்து தட்டி போட்டு ஒரு மசாலா டீமாக ஒன்று குடிப்போம் கொண்டு பார்த்தேன் நான் ஆ அதுக்குள்ளே என்ன டீக்குள்ளே விடுறேன் டீக்குள்ளே ஏலக்காய் ஓடலாம் இது கருவாப்பட்டை ஓடலாம் நல்லாயிருக்கும் அந்த கல்முனையில் முட்டி டீ தருவாங்க அந்த அடுவைக்கு வரும் விளங்க அது என்ன செய்யணுமாண்டா ஓ அதை கொதிக்க வைக்கிறேன்டா அதான் அப்போ நம்ம சின்ன சட்டியில் அதுக்குள்ளே தான் வைக்கணும் டீ விளங்கோ ஆ சட்டிக்கு எங்கடா அப்போ ஒரு முதல்ல சீனி ஓடுறது கரண்டியோ பாப்பு வழியாக வா பாப்போம் இதுக்கு வெளியில் இது மாப்பைக்கிறாடு அத்தி 1:38 சீனி ஆடு அம்மா சுண்டல் வேண்டி கொண்டு வச்சுது விளையாட்டு உங்களுக்கு எனக்கு கோவம் வந்தால் தெரியும் தானே சீனி எங்கடாப்பா கவனம் இதான் அதான் ஜாம ஆடு அதேம்மா இங்கே வடிதட்டு இருக்குது ரஸ்கே மாடு அட எந்த இருக்குண்ணா இது கரண்டி ஆ வடிதட்டாடு ரஸ்க் ஆடு கரண்டி ஆடு விளையாட்டு கும்பம்பா அதுக்குள்ள என்ன எதுக்குள்ள அதுக்குள்ள வந்து புரைக்கு எடுப்போம் விளங்கோ அது இடம் இருக்கா சொல்கிறேன் அடே அயல் ஜனம் பார்த்தா பைத்தியம்
அயற்சனங்கள் பார்த்தா பைத்தியம் நினைக்க போனா நினைக்கிறல்ல இப்போ நம்ம ஏலக்காய் கராம்பு கருவாப்பட்டை குத்திட்டு இருக்கு பக்கத்து வீட்டுக்கார ஓட போகிறான் பேய் வந்து விளங்கு எதுக்கு முடிவெடுப்போம் பா நீ முதல் வழியில் விடிய போடும்டா சி விஷர் கதை ஆகிட்டிருக்கியா வா 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 பிளான் பண்ணால் அதை முடிச்சே ஆகணும் நம்மகிட்ட உள்ள கொள்கையாக அதுதான் விளங்கு படுக்கிற டைமில் படுத்துறான்னப்பா நெடுங்காலமாய் டீ கப் இருக்கு அடுத்த என்னடா எனக்கு இப்போ ஏதோ அந்த டீ கப் எடுத்து ஏன்டா டீ ஆத்துறது கப் வேணுமல்லோ அந்த சட்டிக்குள்ளே இருக்க எடுத்து வரும் உள்ள கிச்சனுக்குள்ளே அது லைட்டும் போடலாம் ஆத்தே வா கொஞ்சம் பின்னால் அப்படி அப்புறம் பின்னால் அங்கே வரேன் பயப்பட வா கத்து அது ஆக்கல அப்படியே இருப்பாங்கடா ஐயோ சாவடிக்கிறாடே சாவடிக்கிறாடே ஐயோ எனக்கு கீழப்பா இல்லை லைட்டு போடுற போடுறா லைட்டு ஐயோ ஏன்டா அப்படி பயப்படுறாது டைம் பிள்ளைன்றாலையோ அப்படி நடம் அங்கே பார்த்துருவோம் இன்னும் கிளம்பிட்டு போடா நீ போ எனக்கு கீழே நீ போ திகில் பையன் இந்த மாதிரி எடுப்போம்பா பேச்சதான் இருக்குதோ என்னதான் நீ அதேங்க இதான் செடி என்ன எடுக்கணும் சில்வர் பெரிய பொண்ணு அந்த கிளாஸையும் என்ன பயமாத்து அப்படி நம்ம விளையாட்டாடுக்கும் அயல் சேனல் நினைக்க போன்றேன் அயல் தான் பார்க்க பயந்துருப்பாங்க விளங்கு அது அரைய பாஞ்சித்தாள் விளைக்க போகிறாங்க நோட்டு பார்க்க விளங்கு கழுவணும் போலையா கழுவணும் சேவிஸ் மெக்கானிக் சேவிஸ் தான் கொடுக்கணும் விளங்கு பிளண்டர் எடுக்கு பிளண்டர் என்னது போட்டு வேறு கலந்து அடிப்போம் மாவு போட்டு அடிப்போம் அடிக்குமா தேங்காய் பால் கொஞ்சம் போட்டு தேயிலே போட்டு அடிப்போம்மா உண்மையாக நமக்கு கொஞ்ச நாளாக பிரச்சனை கூடித்துடா பகுடிக்கில் பிரச்சனை கூடித்து இப்படியே வச்சுட்டு இருந்தா கட்டம் பிழைச்சிரு ஓய் சத்தம்லாம் கேக்கு சத்தம்லாம் கேக்குதே என்னடா என்ன ஏத்தண்டே என்ன ஏத்தம் புத்தி திரி ஓடியா சரி வாடா அவட நிற்கா வாடா சரி வாடா அவட நிற்கா வாடா பகுடியன்னு நினைக்க அம்மானு வாடா டேய் பகுடியன்னு நினைக்கா வா வா ஏ கிளாஸை கழுவி டக்குன்னு சாப்பிடுப்போம்டா சரி டீயை குடிச்சுதான் டீ குடிச்சு பார்த்தா சரி டக்குன்னு வா என்ன செய்யணும் இப்போ என்னடா ஏத்தம் என்ன ஏத்தம் குருவி ஏத்துற மேல கிடக்கு இந்த டைம்ல டக்குனா கழுவன்னு சொல்றேன் ஓ பரமசிவா ஏண்டா கவரில் தெரிஞ்சு வைக்கிறடம்லாம் கண்ணி வடியா இருக்கேன் ஏண்டா கமரா லைட் தெரிஞ்சு டக்குன்னு ஏன் திடீர்னு பார்த்தது அதுதான் நீதாப்பா
கேமரா லைட் எரிஞ்சா இது அசுமாத்தம் நடக்குன்றல அர்த்தம். ஆ நீ டக்குன கழுவு சொல்கிறேன். ஏன் டக்குன கழுவி இதுக்கு இஞ்சான வந்து இப்படி ஏன்டா இது டக்குன்னு தெரிஞ்சு கேமரா லைட் சும்மா இருக்கு. நான் பயந்தேன். பயப்பட்டாடா பயங்கும்பும். ஆனால் எப்படியா நானும் உங்கள் வேணுண்டா கதைக்க கூட டக்குன்னு திரும்ப வேண்டியல கங்காலைஞ்சாலே இதில் பக்க பார்த்துடா என்னை ஒழுப்படுறதுக்கு இனிமேல் இதில் அடிச்சா பத்து வழியே. ஓய் நாயுலைங்க அங்கே கப்பை பார்த்து கழுவு இஞ்சி பார்த்து கழுவுறா. பாருங்க மக்களே, எங்களோட சோதனையில் உண்மையாக அட லைட்டே நூந்துதான் பாருங்க. உண்மையாக இதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம், மறக்க முடியாத அனுபவங்களாக இருக்கும். ஒரு காலத்தில் நாங்கள் ஒரு மெமரிஸாக பார்க்கலாம் வேணா அது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டம் போனது பிறகு நாங்கள் இப்படிலாம் நீ மெமரிஸ் அப்புறம் வேறு கொஞ்சம் ரோட்டை பாரு. மெமரிஸ் அப்புறம் வேறு இப்போ ரோட்டை பாரு. அது பயம் வந்து கூடுதலாக தான் இருக்குது. சரி ஓகே, இப்போ சந்தோஷம் டக்குன்னு ஒரு கழுவி எடுத்துட்டு டீயையும் போட்டுட்டு அழகாக இருந்து குடிச்சிட்டு தூங்க அப்புறம் மேக்ஸிமம் வந்து ஜோக்காக இருக்கும்னு சொல்லி நான் இந்த வீடியோ நம்புகிறேன். உங்களுக்கு ஜோக் தானே, உங்களுக்கு ஜோக் தானே. கட்டாயம் வந்து அதோட அந்த ரியாக்ஷன் எல்லாம் ஐயோ எனக்கு எனக்கு சிரிக்கல ஆகணும் கண்டிப்பா. அடி பாடியை விடுது ரோட்டை பாடுறாரு. ஐயோ இருக்கி அம்மாட இது நான் படம் வளர்க்குது. கண்டிப்பாக வந்து அதோட அந்த ரியாக்ஷன் எல்லாம் வந்து எப்படி பயங்கர ஜோக்காக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இப்போ வந்து டீ வைப்போமா? தீய வைக்க போது என்னோட தலையில் தீய வைக்க அடி அடி அது வடியா காலி தான் என்ன நித்திரங்கால போனது தெரியாம இருக்கேன். இனி வேற அடித்துரு இனி வேற இனி வரவே வர எனக்கு என்ன பயத்தில் எல்லாத்தையும் விட்டு வர வச்சு வர. சரி டேய் பெண்ணு இந்த கப்பல் வைப்புண்டா. ஆ கப்பலே வைப்போம். கப்பலே வைப்பேன். ஏன்டா சாமான் தேடி தெரியல அவ்வளோ கப்பல் எங்கடா கப்ப காணல கப்புள்ளே இல்லை போகுது இதுதான் சிக்கலேடாப்பா. என்னடா பயிர் இந்த கப்பு என்ன வளர்க்கும்? ஜே கப்பு தான் இருக்கு. அந்த கப்பு இந்த கப்புல வைக்கலாம்டாப்பா. ரவல் கப்புல என்ன கொடுமையெல்லாம் கிடக்குடா பார்த்து. இன்னொரு கப்பு இருந்து அது பெருசாண்டு வார், அதை விட பெருசாக தான் இருக்கணும் போல கை. அதை கொண்டு வச்சு பார். செக் கொஞ்சத்துக்களை வைத்து என்னடா இது ஹீட்டர் இது இது ஹீட்டர்லாம் வைக்க வேண்டிய போல கிடக்குறாப்பா. பாரு பாருங்க. ஆ சரி அது சரி வரடா. யார் பெருசா கிடக்கு என்ன செய்வோம் அப்போ? ஹீட்டர்லேயே வைப்போம். அப்போ ஹீட்டர்லேயே வைப்போம். அது வந்து ஹீட்டரில் வச்சா டேஸ்ட்டாக இருக்காடா. அதுதான் நானும் பார்த்தேன்னா நான் என்னடா செய்கிறப்ப. இதில் இதை வச்சதே இது என்ன நெல்லுவார் எங்கோ பாரு. என்ன ஆக்கினப்பா இது? ஆ நித்திர கண்ணில் நான் செய்ய வேண்டிய கிடக்கு. என்ன ப்ரோ அது அதுக்கு மேலே வச்சு போட்டு கப்ப வைக்கும். அம்மா ஒரு என்ன ஒன்று வச்சு பார். அதே அதே இவ்வளோ ஒரு ரிஸ்கான வேலையெல்லாம் செய்கிறோம் என்ன.
புடி 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 அவனும் இது செய் பின்னால் வந்தாலும் வந்துடும் ஐயோ ஐயோ வெய்வா சரி அது சரி வரா அப்போ கொஞ்சம் நெருக்கி எடுத்தீங்க வாங்கிக்கிறேன் இது பெரிய பாஷை கொஞ்சம் பாபு நடப்பா கவனண்டா பாட்ட பல உடைஞ்சாலும் உடையும் வேர்த்துதப்பா பிள்ளைப்பா நித்ரா கண்டில் செய்கிற அட்டூழியங்களாம் இது கடைஞ்சின்னு ஆயிடுறா ஜே அதான் மேலேயும் கீழே இருந்தால் என்னன்றா பதிவு போதாரிடாப்பா அது நிற்குமாடாப்பா நான் பண்ண மூளை உண்டு ஐடியா உண்டும் சரி ஒரு ஐடியோ ஆ உண்டு ஐடியா ஒரு படம் ஓடாது இப்படி கையால் பிடிச்சி திரி ஆ என்னடா வேற எப்படியா ஷாரம் கட்டு பட்டுது இல்லையா வீடியோக்குள்ள ஆ பயிர் சரி சும்மா இந்த அப்படியே படு இல்லை படம் இல்லை வேலை முடிச்சு அப்படி அது வந்து 2 மணிக்கு பிறகு அப்படியே மூளை இப்போ நைஸாக தண்ணியை கொண்டு விட்டுது அலுவலை பார்ப்போம் சரியா ரைட் லெட்ஸ் கோ இப்போ என்ன செய்ய வேண்டாம் அதுக்கு முதல் இதுக்குள்ளே கிடக்குற அந்த கராம்பு இது கருவாப்பட்டை ஓ அதை எடுத்து போட்டுறா இதுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு பேக்கில் போட்டு வைப்போம் விளங்குதோ போட்டு வச்சுட்டு இவ்வளோ காணுந்தேன் ஏல கருவாப்பட்டை எங்கடா இது ஏலத்தை எங்கடாப்பா தேடுற ரைட் ஒண்டு 3 பருப்பு கிடந்து என்ன கோத ஐயா கிடக்குறா 3 பருப்பு சொன்ன மாதிரி சரியாம் போல 3 பருப்பு தான் வரும் போல 2 வந்தது இங்கே அடி பார்ப்போம் இருக்கா அடி பார்ப்போம் இங்கடா பருப்பை காணல இதுகளுக்கு அங்கே அம்பிட்டமாய் இதில் காணு ஆனால் கணக்கு கடுங்கணக்குடா சொன்ன மாதிரி 3 பருப்பு தான் வந்தி அதான் ஏலக்காய் வெய் இப்போ என்ன வேண்டா அதுவும் இதை எங்கேயாச்சும் ஒரு பேக்கில் வச்சுட்டு இது அங்கர்பட்டி மேலே வச்சுட்டு பிறகு இதுக்கு போடுவோம் பிடிச்சி முடிஞ்சா பிறகு சரியா நம்மட வேலையல்றாப்பா கடவுளே ரைட் இது இருக்கா கழுவிட்டு வரண்ணா கழுவிட்டு வந்தால் ஐபிரிக்க கழுவி போகலடாப்பா இது சாமான் பொறுப்பா இதை போட்டுருக்கா கிறுக்கி எடுக்க சரி விளங்கு கிறுக்கி எடுத்தால் எல்லாம் போயிடும் இடிக்கக்கூட ஈரத்தன்மை இருக்கக்கூட அப்படியோ டிஷ்யூ இருக்குது தானே டிஷ்யூவில் உறைஞ்சி போட்டு இடிப்போம் உலக்கு எங்கே உள்ளுக்கு இருக்கு வரேன் டிஷ்யூ எடுத்து வரேன் ரைட் இது இருக்கா டக்குண்டு
துறைச்சி எடுப்போம். ஏன்டா இடிக்கக்குள்ள ஈரத்தன்மை இருக்கக்கூடாது அவ்வளோங்க. அதில் துறைச்சி எடுப்போம் ஆள் இருக்கா. என்ன விளையாட்டு இருது சாமத்து வழியா. ஐயோ ஐயோ திடீரெண்டு எனக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சு. இப்படி ஒன்று எடுப்போம்னு சொல்லி இவ்வளோங்க நல்லதானேயா. எல்லா அனுபவங்களையும் எடுத்து வச்சுக்கொள்ளும். என்ன சொல்கிற இப்போ இந்த வீடியோ எடுக்காட்டி உண்டை அந்த எடுவியெல்லாம் எடுத்துருக்கலாம். யோசிச்சு பாரு. என்ன பயமாக கிடக்கு நம்மையா. எனக்கு பயமாக கிடக்கு அப்புறம் என்ன சாமங்கள் பிள்ளையே இல்லை. ரைட் இது எங்கே இருந்துடா பாபா இது டஸ்ட்டு வந்து இந்த கிளாஸுக்குள்ளே. ரைட் இதை அப்போ போட்டு ஏலக்காய் என்னது கருவாப்பட்டை இன்னும் 2 போடுவோம். கருவாப்பட்டை போட்டால் நல்லா இருக்கும்லாங்க. ரைட் போட்டுட்டு இப்போ அதான்டா பேய் வந்துட்டு நீங்கள் யோசிப்பாங்கண்ணே. ஐயோ என்ன சோதனை இல்லா. ஓய் இதே அடிக்கடி எரியுது. அம்மான யோசிச்சு பார். நம்மண்டாலும் உடம்புல எரிக்கக்கூடாது. இப்படி குத்துற சத்தம் கேட்டால் இந்த டைமில் ஒரு ஆள் குத்துற சத்தம் கேட்டால் நினைப்போம் பேய் தானே. இப்படி தான்டா எல்லா விஷயம். நேற்று ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடி அம்மா. என்னடா குத்த குத்த இது இதுவும் இல்லை இடி இதுவும் இல்லை. பேமா குத்துனா தான் இடிகிறது. சப்பளிஞ்சு போகும். சீர அட்டகாசம் அளப்பறையல். அண்ணே நம்ம ஏலக்காய் தீ குடிக்காடி பரவாயில்ல. இதை போடுவோம் போட்டு போட்டு என்ன கொடுமையில கிடக்கு இந்த சாமத்து. கமரா வேற அடிக்கடி அது என்ன கொடுமையில கிடக்குடா பரிசி. அளவு தெரியும் போது அது தண்ணி அளவு காணும் போகலாம் 2 பேர் சர்வத்து வேற அளவு. உம்மா சரி அடுப்பு பிழைச்சிது. ஆனந்தேடா கொஞ்சம் பத்தி போய் இது அடுப்பு பிழைச்சிது. ரைட் இல்லை எங்கே சரி அது பிரச்சனை இல்லை. ஆட்டாமல் கொள்ளாமல் விளைஞ்சா சரியா. ரைட் ரைட்டு இப்போ என்ன வந்து சொன்னால் இதே போடுவோம் சரியா. ஏலம் கருவாப்பட்டையே போடுவோம் தண்ணிக்குள்ளே. ஐவா ரைட் மாவையோ போட்டு மாவு போட்டு சும்மா
அடுத்து தேயிலை இப்போ இல்லை கொஞ்சம் கொதிச்சு வர தேயிலையை போடுவோம் விளங்கோ கரண்டி எங்க கரண்டி புதுசு வேணும் நீயா இப்போ என்ன ஒன்று நீயும் பிளானாக தான் இருக்காடா அண்ணா யோசிப்பாரு நாங்கள் இருந்தது விட்ட வேலையில் செய்கிறானு இந்த பாட்டை போடுறானு ரெண்டு என்ன ஆ மோசம் மாதிரிக்கானு ஒன்று ரெண்டு அடுப்புற சிஸ்டத்தை பார்க்கலையே நீ அடுப்புற சிஸ்டம் மங்களமாக மங்குது சரி பக்களமாக பொங்குது அதுதான் என்ன எத்த கேக்கு என்ன எத்த கேக்கு எட்டடா எத்தம் கப்போட்டையாம இல்லை டேய் இந்த இது இப்போ கேஸில் உள்ள அந்த இது இதுடா மேல் பெயிண்ட் வந்து உருவுதுடாப்பா அந்த சரிவாக தானே இருக்குது விளங்குதோ என்ன கொடுமையாக கிடக்குறாப்பா ஏ அந்த பெயிண்ட் உறிஞ்சு வருகிறாப்பா என்ன ஆக்கினியாக கிடக்குறாப்பா சிஸ் எப்போடாப்பா நம்ம இதை வச்சு குடிக்கிறோம் அது அது அந்த பெயிண்ட் உருவுதுடா பெயிண்ட் அப்படி உறிஞ்சு வருது வாத்தி என்ன செய்யும் பெரிய பெயிண்ட் உரியிறான ஒரு சிக்கலும் இல்லை விளங்கும் என்னடா பயிர் சுடுவது என்ன செய்கிற இல்லவார் இப்படி ஒரு முயற்சி ஒன்று போட்டு எப்படியாவது ஹையில் வச்சுக்கணும் ஒரு கதையிட்டு போனா போ ஆனால் சுடாமல் பிடிக்கணும் முழங்கோ அதுதான் அதுதான் அடுப்பை குறைச்சா இப்போ நம்ம பிடிச்சி தெரிக்கிறான் டைப்புல விடிய விடியா பாரு அடுப்பு இது நெருப்பு சீலையில் பிடிக்கண்டு வரான் என்ன உண்மையாக நாளைக்கு பேச்சுள்ள நமக்கு ஒரு கதையும் இல்லை இன்னி ரெண்டும் செஞ்சு விடல டீ குடிச்சு ஆகணும்னு சொன்னால் அப்படியான ஒரு சில ரிஸ்க்குகள் எடுக்க தாமணும் வேறு வழியும் இல்லை அதனால் நாங்கள் இப்படி ஒரு ரிஸ்க் கொண்டு எடுக்கோம் சரி வீடியோ பிடிச்சிட்டு இருக்கிற அழகு இல்லை நான் கொதிச்சு வரக்கிட்ட எடுக்கோமா ஏதாவது வெட்டி வா கொதிக்கி வா கை சுடுவுதான் தேயிலையை போடு டாக்கண்டு அளவா போடா சரி காணும் ஆத்தே அம்மா கை சுடுது சரியா சுடுவியா நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன்னு ஒரு மனத்தை பார்க்கல தேயிலையை கொண்டு விட்டு தாவலாம் கூட கொண்ட பாட்டு டீ கொஞ்சம் நல்லா இருக்கேண்ணே சாயம் கொண்டு ஏலக்காய் கருவாப்பட்டை எங்கே தேயிலடாய் வட்டவளை தேயிலை எப்படி இருக்கேன்னு ஜோதிச்சு பாருங்க இந்த டைமில் அப்பா நினைக்கல அம்மா ஓய் இங்கே மேலால் இல்லை வரப்போ எப்படி சாயா சுக்கு காப்பி தேயிலை கூடி போயிடுச்சு கூடடா சரி காணும் தான் யோசிச்சு தானே ரைட் வெற்றி பா அதே இதெல்லாம் வந்து இந்த என்ன சொல்கிற அந்த ரிஸ்க் எடுத்து செய்கிற வேலையில் ஒன்று விளங்குது அது கிளாஸை கழுவிட்டு வரேன் சரி இதே இந்த பிளேட்டுக்கு போட்டு வைப்போம் ஐட்டத்தில் நாளைக்கு பார்ப்போம் அவங்களோட உலகத்தை இது கழுவி தான் இருக்கேன் கப் ஆனால் இது ஒரு வித்தியாசமான அனுபவங்களாக இருக்குங்களா எங்கிட்ட வாழ்க்கையில் நிறுத்துறா வேண்டாம் உடைச்சி போட்டு நீ அண்ட ஒரு வீடியோவில் சொன்ன ஞாபகம் கிடையாது எனக்கு அங்கரும் சீனி விட எனக்கு பேய் விருப்பம் அதுதான் இதை கொண்டு அங்கே ஒழிச்சு வைக்கணும் அப்போ ஓகே அவர் பார் மாவோட அளவு எஞ்சாது காணா
ரெண்டு இருக்குதான்டா கொட்டு காணும் காணும் ரைட் சீனி அண்ணா இஞ்சி பிரச்சனை தேயில 1 2 3 4 5 6 7 8 காணுமே அம்மா ஒரு என்ன ஒன்று பாபா அந்த டேஸ்ட்டுக்கு வந்து என்ன பாயில் வேறு என்ன சரியா என்ன வாரம் படி இருக்க களி தான் ரைட் இப்போ வந்து மேட்ருக்கு வருவோம் வேறு லெவல்லாம் வரும் போல டீ அப்படி கூடுனா ஃப்ரிட்ஜுக்கு வைப்போம் முழங்க ஃப்ரிட்ஜுக்கு வச்சு விட்டு நாளைக்கு குடிப்போம் இப்படி கலவை பார்த்தியா ஷா அடடடடடடடா எல்லாத்தையும் என்ன டேஸ்ட்டு என்ன எல்லாத்தையும் வந்து என்ன டேஸ்ட் ஆத்தத்தத்தத்தா அடியில் வந்து ஒட்டிடுமா அதான் ரைட் இதெல்லாம் பார்த்தா அவனுக்கு பொடியான விஷயாருன்னு நினைப்பாங்கண்ணே ஷா ஆடடடடடடா நாங்கள் அந்நேரத்தில் டீ கடையில் வேலைங்க நான் சுத்துதே பூமி இது மாறி படிக்கணும் சுத்துதே டீ பார்த்தியா அப்படி சுத்தேன்னு வேறு லெவல் இப்போ வந்து குடிச்சா அப்படி இருக்கணும் பிள்ளைங்க ஆஹா இங்கே இருந்துடா அந்த பூச்சி வருது எனக்கு உலங்குகள் உண்டு கழுவி வைக்க திரும்ப வருதுடா குடிச்சு பார் அப்படி அவ்வளவு தான் உனக்கு கண்டோ என்ன சூடாருனாலும் டேஸ்ட் தெரியாண்ணே குடிச்சு பார் டேஸ்ட்டை மட்டும் பார் இன்னும் கொஞ்சம் ஏலக்காரன்னு இருந்தா அது ஏலக்கார் மூண்டு தானே இருந்தது இந்த நாக்கு அடிச்சு அடியிலே எவ்வளோ டேஸ்ட் அப்படியாண்ணா வரலவலா ரைட் அப்போ விடு 2 கப்புக்கு விடு உனக்கு அந்த கப்பு கவனம் வச்சுக்கலாம் அந்த இது சீனியை கட்டி வச்சிடும் அந்த மாவையும் சுற்றி அந்த இதுக்குள்ளே வச்சிடும் அங்கே இருக்கும் நான் அங்கே உள்ளுக்கு கொண்டு போகிறேன் சீச்சி அங்கே உள்ளுக்கு கொண்டு வச்சுக்கிறேன் 2 தராணிகளை வச்சுட்டு படுக்க போகிறேன் முழங்க வச்சா சிக்கலிங்க நீங்கள் அதை கட்டி போட்டு வாடியா ஊற்று டீ ஊற்றுற அந்த டிசைனை காட்டணுமா நான் வீடியோ எடுப்பேன் முழங்கோ எல்லாம் பலியிலோ போறியா புற என்ன ஒன்று சர்வத் ஊத்துறமா இல்லை கிடக்குது சர்வத் ஊத்துறமா இல்லை கிடக்கு ஓய் ரைட் ஜாஸ் சாமான லைட்டாங்க லஞ்சால் எடுத்து போட்டு என்ன பதையும் புற இல்லையாப்பா அப்படியே கம்போடு அடிக்கா சுட்டு போட்டோம் ரைட் ரஸ்க் கொடுத்து ஒரு டேஸ்ட் பண்ணி சொல்லுவா அப்படி இருக்குன்ட்டு இடி முதல் என்ன அடுவேன் விட்ட 1 குறை
ஒழுப்பா தனியாக குடியிருந்தா நீ எவ்வளோ கவலைப்பட்டியா நாளைக்கு பீதியோட யோசிச்சுவேன் ஆ நம்ம எல்லாம் உண்டா தானே செய்கிற விளங்கு சரியா ரைட் ஏன்னாப்பா ஃபுல்லாக உடைக்க முழுவதும் சாப்பிட போய் ம் டேக் இட் பச்சித்துவா அப்புறம் என்ன நல்லா இருக்கு ஒரு டேஸ்ட் பண்ணி சொல்ல இருக்கா எப்படி இருக்குன்ட்டு அந்த இன்னும்லடா பள்ளி போகல என்னன்னா பிஸ்கெட்லாம் அவங்க போட்டு இதுக்குள்ள போட்டுரும் டீக்குள்ள போட்டுட்டு இந்த பிஸ்கெட்டில் ஊறி அந்த டீ வந்து ஒரு தனி டேஸ்ட் வருமா இப்போ டீயை குடிச்சு போட்டு பிஸ்கெட் என்னென்னா மலிவன் பிஸ்கெட் இருக்கலாம்ல வேறு லெவலா நல்லாக்கா உறிஞ்சு இழுத்து காட்டம் பாவன் டீயை எங்கே கீழே உண்ட மைக் ஆஃப் ஆகுது மைக் இல்லைன்னா உனக்கு அட கோதாரியா ம் ஆ நினைக்கலா புடியலாமல் இருக்கா என்ன விளக்கம் உண்டு வா நீ சொல்கிறவன்ட பாட்டுக்கு எனக்கு ஆசையாக இல்லை இடக்கா அம்மா என்னடா அப்படி டேஸ்ட்டாக டீ விடுவோம்டா நம்ம அம்மா நான் பகுடியே சொல்லலை உண்மையா அண்ணா இந்த வீடியோ பார்த்தா சந்தோஷப்படுவார் என்னென்னு சொன்னால் அந்த கல்முனை இல்லை அந்த முட்டி டீன்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே அந்த மசாலா எல்லாம் போட்டு வந்து டீ ஒன்று தருவாங்க அதே டேஸ்ட்டுக்கு வேறு லெவலில் இருக்குது அம்மையா அடடடடா ஓய் கதை வச்சிருந்தாங்க அடிக்கடி ட்ரஸ்டியும் இருக்கா சாப்பிடுவாமா இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்தியன் நினைக்கிறேன் நான் கொஞ்சம் சாப்பிடுங்க வீடியோ எடுத்து ரெண்டா போயிட்டே இருக்கிறா கொஞ்சம் ஒரு பக்கத்தால் அது முடிச்சு விடுவேன் சரி ஓகே அப்போ வந்து ஒரு ஜோக்காக அந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நான் அப்படியாச்சு சும்மா நைட்டாக ஒரு வீடியோ ஒன்று பம்பலாக செய்வோம்னு சொல்லி அது மேக்ஸிமம் உங்களுக்கும் ஜோக்காக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது நான் செஞ்ச அலப்புறையில் பார்த்து எத்தனை பேர் சந்தோஷப்பட்ட நீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவில் செஞ்சு குறுக்கால போகுது பார்த்து இல்லை ரஸ்க்கு அது அங்கால போயிட்டே இருக்குது அப்போ இதோட வீடியோ முடிச்சு நாங்களும் குடிச்சிட்டு படுக்க போகிறோம் டைம் ஆகிடுது ஆல்ரெடி 2 ஆள் ஆகிட்டு அப்போ இந்த வந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் நாளைக்கு இன்னும் ஒரு புதிய டிஃப்ரெண்டான வீடியோட சந்திக்கும் வரை விடைபெற்று நான் கவிதாஸ் ஓகே அப்போ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் பாய்